வள்ளி, வள்ளி, அடுப்பில் பால் பொங்கி வழிகிறது. அதை கூட கவனிக்காமல் என்ன அப்படி பலத்த யோசனை? ஒன்றுமில்லக்கா, சும்மா தான். ஸ்டவ்வை ஆஃப் செய்துவிட்டு என்னாச்சு இவளுக்கு யோசித்து கொண்டே உள்ளே சென்றாள் கல்யாணி. பாவம் அக்கா, எனக்கு இந்த வீட்டில் இருக்கும் ஒரே ஆறுதல் அக்காதான். அவளுக்கு என் மேல்தான் எத்தனை பிரியம். அவள் இங்கு இல்லை என்றால் நான் எப்போவோ. ச்சே, தன் யோசனையை களைத்தாள் வள்ளி. இத்தனை நடந்தும் இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகணும்னு இருக்கிறது. அன்னிக்கு எடுத்த முட்டாள்தனமான முடிவு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தூணோடு கட்டிவிட்டு நகக்கண்ணில் சிறிது கீறி விட்டது போல் ஒன்றும் செய்ய முடியாமல் உதிரம் சிந்த சிந்த சிறிது சிறிதாக மரணிக்கும் என் நிலை யாருக்கும் வரக்கூடாது. வள்ளி அடுப்படியில் நின்று கண் கலங்கி கொண்டிருக்க, அம்மா அம்மா, பிள்ளைகள் அழைக்கும் சத்தம். பிள்ளைகள் வந்துட்டாங்களா? அவனும் வந்துட்டானா? அவனை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் மனம் அன்னிச்சையாக ஓலமிட்டது. அந்த ஓலத்தை கலைப்பது போல், என்ன செத்தவனை நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்படி என்ன பலமான யோசனை? காப்பிய கொண்டா. அவள் அவனை பார்க்காதவளாய் திரும்பி வேலையை பார்க்க, இரு இரு, ராத்திரி உனக்கு இருக்கு கச்சேரி. உன் நினைப்பே அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு தானே அவனை போட்டு தள்ளினது என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றவன் என் புருஷன். ஊருக்கு உத்தமன், எனக்கு வாழ்வு பிச்சை போட்ட புண்ணியவான். என் மரத்து போன மனமும் உடம்பும் இவனுடன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது ஏதோ விந்தையே. என்ன வள்ளி, உன் வீட்டுக்காரன் ஊரில் இருந்து வந்துட்டான் போல என்று கேட்டபடி என் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றிருந்த என் மூத்தாரின் மனைவியான கல்யாணி அக்கா வந்து என் அருகில் உட்கார்ந்து கொண்டு என்னோடு சேர்ந்து கீரையை ஆயத் தொடங்கினார். ஆமாம்க்கா என்ற என் குரலே என் நிலையை காட்டி கொடுத்தது. என்ன சொன்னாலும் இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு புத்தி இல்லை, மனசும் இல்லை என்று கூறியதை கேட்டபோது எனக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆம், மூத்தார் கண்ணனத்தான் மட்டும் என்ன ஒழுங்கா? அவரும் குடிப்பாரு, அக்காவை அடிப்பாரு. ஆனால் இந்த மனுஷன் மாதிரி மிருகம் இல்லை. இருந்தாலும் அவர் வேலைக்கு சரியாக போக மாட்டார். பாவம் அக்காத்தான் வாசலில் சின்ன தையல் மிஷினை போட்டுக்கொண்டு துணிகளை தைத்து தன் பற்றாக்குறையை போக்கிக் கொள்கிறாள். நான் என்ன பெண் ஜென்மமோ தெரியவில்லை. நல்லா படிக்க வேண்டிய வயசுல படிப்பை முடிக்காம வீட்டை விட்டு வெளியேறியது முதல் தப்பு என்று ஈட்டியால் குத்தியது அவள் மனசாட்சி. ஏண்டி, நான் உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கேன், வீட்டு பெண்கள் அழக்கூடாது. எப்படி அக்கா, என்னோட நிலையில இருந்து பாருங்க என்று கூறும்போதே அவள் கண்கள் அருவியாகவும் மூக்கும் தொண்டையும் ராகம் பாடத் தொடங்கியது. அதற்குள், என்ன அங்க மாநாடு போடுறீங்களா? சீக்கிரம் வந்து சாப்பாடை போடுங்க என்று தன் அண்ணனை அழைக்க சென்ற தன் கணவன் வாசுவின் குரலே அவளை அச்சுறுத்தியது. இன்னும் சில மணி நேரமே எனக்கு இருக்கிறது கச்சேரி ஆரம்பிக்க. மேலே இருந்த எங்கள் அறைக்கு வரும் பொழுதே கால்கள் பின்ன தொடங்கியது. ஆண்டவா, போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன்? சேச்ச, தப்பு தப்பு. இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாதான் இந்த ஆளோட என் வாழ்க்கை முடிச்சு போட்டுட்டேன்னு தெரியாம உன்னை வேற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன செய்ய? நான் வேறு யாருக்கிட்ட போய் என்னென்னு கேட்க முடியும்? அவள் மனக்குமுறல்களை எல்லாம் நிறுத்த முடியாமல் அவர்கள் அறைக்குள் செல்லும் முன் தன் பிள்ளைகளின் படுக்கும் அறைக்குள் சென்றாள் வள்ளி. அங்கு மூத்த மகளை கட்டிக்கொண்டு தன் 3வது மகன் உறங்குவதும் 2வது மகன் தனி கட்டிலில் உறங்குவதும் பார்த்தாள். 2வதுக்கு அப்படியே அவங்க அப்பன் குணம். நல்ல வேலை, மற்றதுங்க 2வது சொன்னபடி கேட்குதுங்களே. கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது அவளுக்கு. இவர்கள் இரவு விழிக்காமல் இருக்க வேண்டுமே என்ற என் வேண்டுதல் பலிக்குமா? கடவுளே! ஏண்டி, அப்பவே மேலே வந்தவ உள்ள வர இவ்வளவு நேரமா? மகாராணிய வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா என்ற அவள் கணவனின் குரலே அவளை உலை நடுங்க வைத்தது. ஆமா, நேத்திக்கு நான் இல்லாதப்ப யாரு வந்தா என்று கேட்டுக்கொண்டே அவள் கையை பிடித்து இழுத்து தன் மார்பில் சார்த்தி கொண்ட கணவனை பார்க்க அருவருத்தது. என்ன அப்படி பார்த்தா நான் விட்டு விடுவேனா? சொல்லு என்று பதிலுக்கு காத்திருப்பவனிடம் என்ன சொன்னாலும் குதர்க்கமாகவே தோன்றும். யாரும் வரல என்றேன். அது எப்படி?
முன்ன ஓடி போனையே, அப்போ கூட இருந்தவன் கூட்டி கொடுத்தவன் யாரும் இல்லையா? ச்சே, என்னை ஏன் சித்திரவதை செய்கிறீங்க? எல்லாம் தெரிஞ்சு தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பலார் என்ற அடியில் கட்டிலில் இருந்து உருண்டு கீழே விழுந்தாள். பிச்சு புடுவேன் பிச்சி. காதில் கேட்க முடியாத வார்த்தை. காதுகளை பொத்தி கொண்டாள். உடம்பு நமைச்சல் எடுத்துக்கிட்டு ஒருத்தனை எடுத்துக்கிட்டு ஓடினவதானே நீ? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட பொண்டாட்டின்னும் 2 குழந்தைகளுக்கு தாயாவும் கௌரவமான வாழ்வை உனக்கு தந்தா என்னை பார்த்து திமிராவா பேசுற? நான் உன்னை சித்திரவதையா பண்ணேன் என்று கேட்டுக்கொண்டே காலால் அவளை மேலும் மேலும் எட்டி உதைத்ததில் படக்கூடாத இடத்தில் பட்டு உடம்பில் ஒட்டி கொண்டு இருந்த சிறிது உயிரும் பிரிந்தது போல் பொறி கலங்கியது. அந்த நேரத்திலும் இவனுக்கு பிறந்த தன்னுடைய மகளையே தனக்கு பிறந்ததில்லை என்று கூறியது மேலும் அவளை தளர்த்தியது. ஆண்டவா, என் மகளை காப்பாத்துப்பா, அவளுக்கு ஒரு வழி பிறக்கிற வரைக்கும் என் உசுறு இருக்கணுமே என்ற வேண்டுதலுடன் கை கூப்பியபடியே அப்படியே மயங்கினாள். மறுநாள் மருத்துவமனையில் கண் விழித்த போது என் அசைவை உணர்ந்து பதைப்புடன் அவள் அருகில் ஓடி வந்தாள் கல்யாணி. அவள் கண்கள் சிவந்திருந்தது. அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை. ராட்சசன் இப்படியா பண்ணுவான்? நீ கண்ணு முழிக்கிற வரைக்கும் என் உசுறு என்கிட்ட இல்லடி, நான் பயந்துட்டேன் என்று தழுத்தழுத்தவளின் பாசம் என் கண்களை குளமாக்கியது. உடன்பிறப்பு இல்லை எனினும் உறவு முறை தந்த சகோதரி. பசங்க அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என் பிள்ளைங்க கூட பள்ளிக்கூடம் போக ஏற்பாடு செஞ்சிட்டேன். ஆனால் உன் மக மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். குடிக்க ஏதாவது தரட்டா என்ற தலையை ஆறுதலாக கோதியபடி கேட்டவளை பார்த்து கையெடுத்து கும்பிட தோன்றியது. நான் மறுத்தும் என்னை உண்ணவும் குடிக்கவும் செய்து ஆறுதலாக இருந்தார். 2 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தபோது உங்க அம்மா வீட்டுக்கு சொல்லி அனுப்பவா என்ற அக்காவை பார்த்தேன். என்ன அப்படி பார்க்குற? என்ன இருந்தாலும் உங்க வீட்டு மனுஷங்களை பார்த்தா தெம்பு வருமேன்னு கேட்டேன். அது மனுஷங்களை பார்த்தா தெம்பு வரும், ஆனால் என்னால் இதுக்கு மேலே தாங்க தெம்பு இல்லக்கா என்று கூறியவாறு கண்மூடி படுத்தேன். மேற்கொண்டு பேச்சு போகும் திசையை நிறுத்த. ஆனால் என் நினைவலைகள் 2 வருடங்கள் பின்னோக்கி சென்றது. அன்றும் இன்று போல் உடலாலும் உள்ளத்தாலும் சித்திரவதை அனுபவித்து இதைவிட ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அம்முறை 3 நாட்களுக்கு பின்னர் கண் விழித்து பார்த்தேன். அப்போது என் பெற்றோரும் உடன் இருந்தனர். என் கணவரின் வீட்டு மனிதர்கள் இல்லாத நேரம். என் அம்மாவிடம், அம்மா, நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன், என்னால் இங்கே இருக்க முடியல, நீங்கள் கூட்டிக்கிட்டு போயிடுங்களேன் என்றேன். சீ, வாய மூடு. நீ பண்ணின காரியத்துக்கு சொந்தக்காரங்களே உனக்கு வாழ்வு தராதப்போ. நம்ம சாதி சனத்தில் சேர்ந்த பெரியவங்க பெரிய மனசு பண்ணி உனக்காக முன்ன நின்று கடவுள் மாதிரி கொண்டு வந்தாங்க உன் புருஷனை. பெருந்தன்மையாக வாழ்வு கொடுத்தா வாழ துப்பில்லை. இப்படி சொல்லியது என் அம்மாவா என்ற அதிர்ச்சியில் வார்த்தைகள் வெளிவராது என் கண்ணீர் மட்டுமே பேசியது. அம்மாவே பரவாயில்லை என்றது போல், சோரம் போய் வந்தவளை கட்டிக்கிட்டதுக்கு மாப்பிள்ளைக்கு நீ கோவில் கட்டி கையெடுத்து கும்பிடணும். ஆனால் அந்த மனுஷனை எப்படி அல்லாட விடுற மாதிரி நடந்துக்கிற? ஆஸ்பத்திரிக்காரங்க மாப்பிள்ளைத்தான் ஏதோ உன்னை கொடுமை பண்ணி இருப்பாரோன்னு சந்தேகப்பட்டு அவர் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஏதோ நாங்கள் அது இதுன்னு சொல்லி சமாளித்து அவர் மேலேயும் அவர் வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் பழி வராத மாதிரி செஞ்சிட்டோம். நீயும் அவர் உன்னை அடிச்சதா சொல்லாத. நாங்கள் சொன்ன மாதிரியே நீயே விழுந்து வச்ச அப்படின்னு சொல்லு. நீ இனியும் இப்படித்தான் இருப்பேன்னு இருந்தா மாப்பிள்ளை உன்னை சுருக்கு கயிறு கட்டி கொன்று போட்டாலும் மாப்பிள்ளை மேலே தப்பே இல்லை, என் மவ தான் தூக்கு போட்டு நாண்டுக்கிட்டு இருப்பான்னு நானே சாட்சி சொல்லுவேன். இனிமே மறுவாதையா அவங்க சொல்கிறபடி வாழு. அதை விட்டுட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்காத என்ற என் தந்தையின் வார்த்தை என் உடம்பை திராவகத்தில் முக்கியது போல் இருந்தது. இவர்கள் இருவரும் உயிர் மாய்த்து கொள்ளக்கூடாது. இச்சமூகத்தில் இவர்கள் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். அதோடு இவர்களிடமிருந்து மணந்தவனின் உயிரை காக்க வேண்டும் என்று தானே அன்று தன் மனசாட்சிக்கு எதிராக தான் காதலித்து வீட்டை விட்டு வெளியேறி மனம் முடிந்தவனை விட்டு பிரிந்து பெரியவர்கள் மற்றும் சட்டத்தின் முன் நின்று காதலித்து மணந்தவனுடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்று கூறியது.
இப்போது இதற்கெல்லாம் அர்த்தமில்லாமல் போய்விட்டதே. அவள் அருகில் வந்த அம்மாவை பார்த்து கண்கலங்கியபடியே, அம்மா, நீயாவது சொல்லுமா அப்பா கிட்ட, என்னால் இங்கே கொடுமையை தாங்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் சேர்ந்து தானேம்மா எனக்கு கல்யாணம் செய்து வச்சது. அவர் எப்படியெல்லாம் பேசுகிறாரு தெரியுமா? வள்ளி கண்கள் சிவக்க சிவக்க அழ ஆரம்பித்தாள். இங்கே பாரு, நாங்கள் இழந்த கௌரவத்தை உன்னோட கல்யாணம் தான் மீட்டு தந்தது. இனியும் முட்டாள்தனமாக இருக்காம மாப்பிள்ளை சொல்கிறத கேட்டு நடந்துக்க. நீ முன்ன மாதிரி அவுத்து விட்ட மாடு மாதிரி திரியணும்னு நினச்சா கௌரவமானவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்களா? அம்மா, கத்தாதடி. நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டா அவங்களும் ஒழுங்காக நடந்துக்குவாங்க. நீ தான் புத்தியை மேய விடாமல் நல்லபடியாக நடந்துக்கணும். எது கௌரவமான வீடு அதுவா? அங்கே யார் வாயிலும் நல்ல வார்த்தையே வருவதில்லை. அம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் இவனை கட்டிக்கிட்டேன். அதோட அருணோட உசுருக்காகவும் தான். அவள் சொல்லும் போதே, ஏண்டி அவ என்ன இன்னும் உசுரோடு இருக்கான்னு நினச்சியா? வள்ளியின் கண்கள் விரிக்க விரிக்க பார்த்தன. அம்மா, என்னம்மா சொல்கிற? ஆமாடி, அவன் சும்மா அங்கே நம்ம வீட்டாண்ட வந்துட்டே இருந்தான். அதான் அவனை முடிச்சு விட்டாச்சு. அதுவும் முடிச்சது வேற யாரும் இல்லை, உன் புருஷன்தான். வள்ளியின் கண்கள் குளமாயின. உயிரோடு எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும், அதுக்காகத்தானே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். நான் தான் நீங்கள் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. அப்புறம் ஏன் அவனை இப்படி கொன்னுட்டீங்க? ஏண்டி, அவன் சும்மாவா இருந்தான்? வந்து வந்து வள்ளி எங்க வள்ளி எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். வள்ளி உள்ளுக்குள், நான் தான் அவரை மறந்துவிட்டு அவர் தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஆனால் அவர் என்னை மறக்கவே இல்லை. என் பின்னாடியே வந்ததுக்கு அவருக்கு இந்த நிலைமையா? அடப்பாவி, இத்தனை செய்துவிட்டு என்னை இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கானே, இவனை என்ன செய்ய? 3 குழந்தைகள் ஆயிடுச்சு. அவங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லைனா அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வள்ளி குமுறி குமுறி அழுதாள். அன்று அவர்கள் கூறியது என்னை பூமியோடு புதைத்தது. அதன் பின் பிறந்த வீடு என்ற ஒன்று இல்லை. என்னை பொறுத்தவரை ஊருக்கு வேண்டி சீர்செனத்தி வந்து போகும். இரத்த சொந்தமில்லை எனினும் ஒரே ஜாதி என்ற காரணம் மாமாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையே நல்ல உறவு வளர்த்தது. ஏ வள்ளி, வள்ளி, என்னடி யோசனை? ஒன்றுமில்லக்கா, பழச நினச்சி பார்த்தேன். சரி, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, போகலாமா? சரிக்கா. மருத்துவமனையில் இருந்து வந்ததும் பழையபடி வாழ்க்கை சக்கரம் சுற்றியது. என்ன ஆஸ்பத்திரியில் சொகுசா இருந்துட்டு வந்திருக்க, சுகவாசியாக ஆட்டிக்கிட்டு வர என்று என்னை அன்று இரவு நெருங்கிய கணவனிடம் உடல் சோர்வால் என்னால் முடியலைங்க என்று நான் கூறுவதையே பொருட்படுத்தாமல், அப்போ அவனாயிருந்தா குஜாலாவா கூப்பிடு முன்னாடியே வந்திருப்பல்ல. நான் போடுற சோத்துக்கும் குடும்ப பொண்ணுங்கிற கௌரவத்துக்கும் உனக்கு என் கூட போதும். மூர்க்கத்தனமாக நடந்ததை கற்பழிப்பு என்று சொல்லலாமோ? இப்படியே வருடங்கள் உருண்டன. என்னை வேசி என்று கூறிக்கொண்டே அவன் இச்சையை தீர்த்து கொள்ளும் இழிநிலை மட்டும் மாறவில்லை. தற்போது என் பிள்ளைகளுக்கும் என் கடந்த காலமும் நிகழ்காலமும் தெரியும். இந்த அவல நிலையை என்ன சொல்ல? ஏதோ மகளும் இளைய மகனும் ஆறுதலாக நடப்பதே உருண்டோடிய வருடங்களில் என்னை பிடித்து நிறுத்தியது. மூத்த மகள் படித்து முடித்து வேலைக்கு செல்ல தொடங்கியது கொஞ்சம் ஆறுதல். அவளின் அறிவும் படிப்பில் மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களில் இருந்த திறனும் அவள் படிக்க ஸ்காலர்ஷிப் பெற்று தந்தது. அவள் படிப்பிற்கு வந்த இடையூறுகளையும் தாண்டி வந்தது. மனநிறைவை தந்தது. ஏனோ என் கணவனுக்கு அவளை கண்டால் ஆகாது. என் கணவனுக்கு பிறந்த குழந்தை என்றாலும் கூட அவனுக்கு பிறந்ததா என்று அவனின் சொல்லம்புகள் பாய்ந்து குதறியது. என்னடி பொட்டப்புள்ள உன்ன மாதிரி எப்போ எவன் கூட ஓட போறா? மினிக்கு குலுக்கிக்கிட்டு இருக்கா? அவன் கேள்விகளால் இன்னும் குதறிக்கொண்டு இருந்தான். என்ன, நீயும் உங்க அம்மாவை மாதிரி ஓடி போக போறியா? அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லு, நானே கௌரவமா கல்யாணம்ங்கிற கருமாதியை பண்ணி வைக்கிறேன் என்பதை கேட்கும் போது நான் கூசி கூனி குறுகி போனேன். ஆனால் என் மகள் அசட்டையாக விட்டு சென்றாலும் கூட தனிமையில் வருந்துவது எனக்கு தெரியும். என்ன செய்வது? ஒரு தாயாய் அன்று நான் செய்த செயல் இன்று என் மக்களையும் பாதிக்கும் என்று அப்போது என்னும் பக்குவம் எனக்கு இல்லாமல் போனதை நினைத்து இப்போது நான் தினம் தினம் தீயில் நிற்கிறேன். நான் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் என் மனம் மட்டும்
பின்னணி இசை போல், ஆண்டவா, ஒரு நல்லவன் கையில என் மக வாழ்க்கை போய் சேரணும். என்னை மாதிரி சீரழிந்து போகக்கூடாது. அம்மா, நீ எந்த தப்பும் பண்ணல. ஏம்மா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? விடுமா, உனக்கு சொன்னா புரியாதுமா, நீ உள்ள போமா. மீண்டும் மனம் பழைய நினைவுகளை அசை போட்டது. அன்னைக்கு நான் எடுத்த தப்பான முடிவு என்னை நானே நரகத்துல தள்ளிக்கிட்ட கொடுமைய என்ன சொல்ல. முதல் தப்பு, படிக்க வேண்டிய வயசுல படிப்பை முடிக்காம வீட்டை விட்டு வெளியேறியது. அதைவிட பெரிய தப்பு, வீட்டை விட்டு வெளியேறும் போது இல்லாத பாசம், அம்மா அப்பா, குடும்ப கௌரவம், இப்படி கண்ணுக்கு தெரியாத கயிறை கட்டிக்கிட்டு சுய புத்தி இல்லாம என் பெற்றோருடன் செல்ல தீர்மானித்தது. எல்லோரும் நிறைஞ்ச சபையில சட்டத்துக்கு முன்ன சொன்னது. நான் இப்படி சொல்லுவேன்னு தெரியாம என் மேல நம்பிக்கை வச்ச, நான் காதலிச்ச மணந்தவன் நான் சொன்னதை கேட்டு என்னை பார்த்த பார்வை இந்த ஜென்மத்தில் மறக்காது. அது மட்டுமா, என்னை காதலிச்சு கைப்பிடிச்ச பாவத்துக்காக அவனோட வாழ்க்கைய முடிச்ச வெறி பிடிச்சவங்க கூட்டத்தை சேர்ந்தவன திரும்பவும் கல்யாணம் என்ற பெயரில் சுருக்கு கயிறாக கட்டிக்கிட்டது பெரிய தப்பு. எல்லாத்தையும் விட இத்தனையும் சகிச்சுக்கிட்டு முதுகு எலும்பு இல்லாம ஜீவசவமா நடமாடிக்கிட்டு இருக்கிறது என்னோட மக்களுக்காகத்தான் என்று மனசு இசைந்து கொண்டே இருக்கும். வருடம் ஓடியது. மகள் வேலைக்கு செல்ல தொடங்கியதும் தான் நான் சுதந்திரமாக மகளுடனோ இல்லை அக்காவுடனோ அடுத்திருந்த கோவிலுக்கு வர முடிகிறது. இன்று மகளுடன் கோவிலில் அமர்ந்தபோது, அம்மா, நாளைக்கு என்னை பொண்ணு கேட்டு செல்வம் வீட்டில் இருந்து வராங்க. செல்வமும் நானும் விரும்புகிறோம். நான் முன்னமே சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க என்ற என் மகள் சாதனாவை பார்க்க ஒரு பயப்பந்து வந்து என் தொண்டையை அடைத்தது. என் கதை எல்லாம் தெரிஞ்சும் எப்படிடி இவ்வளவு தைரியம் வந்தது உனக்கு? உங்க அப்பாருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏண்டி திரும்பவும் ஆரம்பத்தில் இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிற என்று நான் கலங்கிய போது, அம்மா, நான் தெளிவா இருக்கேன், மன்னிச்சிடுங்க. இப்படி சொல்றதுக்கு நான் உங்களை மாதிரி முட்டாள்தனமா முடிவு எடுக்க மாட்டேன். என்னோட காலேஜ் சீனியர் தான் இந்த செல்வம். காலேஜில் படிக்கும் போதே ஈர்ப்பு இருந்தது. ஆனா முதல்ல சுயமா என் காலில் நான் நிற்கணும், அப்புறம்தான் வாழ்க்கையை பற்றி தீர்மானிக்கணும் அப்படின்னு இருந்தேன். அவரும் அதற்கு துணையா இருந்தார் என்ற என் மகளின் முகத்தில் கண்ட தைரியமும் காதல் தந்த மென்மையும் என்னை ஒன்றும் கூற விடாமல் தடுத்தது. கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, நீங்களே உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. அம்மா, நீங்க முன்னாடி காதலிச்சு சேர்ந்த வாழ்ந்த மகிழ்ச்சியான நினைவு உங்க மனசுல இருக்கா? அதை விட அப்போ தப்பான முடிவு எடுத்துட்டோமே, காதலிச்சவன் கூடயே வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு தானே நீ எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்ட என் மகளின் கேள்விக்கு மௌனமே என் பதிலாக இருந்தது. நீ கவலைப்படாதேம்மா, என்னோட வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை அனுபவமே எனக்கு பாடம் கற்பித்தது. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு அப்பா மேல நம்பிக்கையே இல்லை. அவர் மாதிரி ஒரு ஆளைத்தான் எனக்கு மாப்பிள்ளையா கொண்டு வருவார், மனுஷனை கொண்டு வர மாட்டார். அப்பா என்னை பற்றி வச்சு இருக்கிற நினைப்பும் கேட்குற கேள்வியும் நம்மளை சுற்றி இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். இதை நம்பிக்கிட்டு பின்னாடி பேசுகிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ அனுபவிக்கிற மாதிரி நானும் கொடுமையை அனுபவிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மௌனமே என் பதிலானது. மறுநாள் விடிந்து என் மகளின் வாழ்வு விடியுமா அஸ்தமிக்குமா என்ற கேள்விகள் ஒரு புறமும், ஆண்டவா, நான் அனுபவிக்காத சுகத்தை என் மகள் அனுபவிக்கணும், நீதான் துணை இருக்கணும் என்ற பிரார்த்தனை மறுபுறமும் சுற்றி சுழன்றது. என் மகள் அவள் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. செல்வம் வீட்டிலிருந்து வரும் வரை சரியாக அவர்கள் வரும்போது மகளும் பளிச்சென்று உடை அணிந்து கீழே வந்தாள். வாங்க வாங்க, உட்காருங்க, அப்பா மேலே இருக்கார், இப்போ வந்துடுவார் என்று அவர்களை இருத்தினாள். இவர்கள் வந்ததை அறிந்து கீழே வந்த என் கணவரின் முகம் பார்க்க தெம்பில்லாமல் நான் சமையலறையுள் புகுந்தேன். அவர்கள் உள்ளே வரும்போதே பார்த்துவிட்டு என்னால் என் தலையை மட்டுமே வருமாறு அசைக்க முடிந்தது. என் மனதில் மாப்பிள்ளை நல்லா இருக்கார், கூட வந்தவங்க இவர் பண்ண போற கூத்தை பார்த்து அவங்கள அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு என் பொண்ணை வேண்டாமன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஆண்டவா,
என்ற என் எண்ண வலையை அறுத்தெறிந்து வேறிற்று நின்றிருந்த என்னையும் முன்னறையில் இருந்து வந்த சத்தம் அங்கு இழுத்து சென்றது. அடியே, நீயும் அந்த சிறுக்கிக்கு பிறந்தவ அப்படின்னு நிரூபிச்சிட்ட. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்று அடிக்க ஓங்கிய அவரை கையை பற்றி நிறுத்திய மகளின் உக்கிர முகமே என்னை வரவேற்றது. என்ன பண்ணிடுவீங்க? உங்களோட ஆட்டம் எல்லாம் நட்டெலும்பு இல்லாத உங்க ஊமை பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் செல்லுபடியாகும். ஒருவேளை எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அந்த நிம்மதி அவங்கள நிமிர்ந்து நிற்க வைக்கலாம். சொல்லும் போதே அவளை சட்டை செய்யாமல், அவ்வளவு திமிரா உன்னை வெளியே விட்டா தானே கையை காலை உடச்சி மூளையில போட ஒரு நிமிஷம் ஆகாது. வந்தவர்களை பார்த்து இந்த செருக்கி சொன்னான்னு கல்யாணம் குடும்பங்கிற பேரில் பொண்ணை கூட்டி கொடுக்கும் தொழிலுக்கு ஆளு சேர்க்க வந்திருக்கீங்களா உங்களை என்று ஆவேசம் கொண்டவரை ஏளனமாக பார்த்து, பாருங்க, உங்களை நேரில் பார்த்து பொண்ணு கேட்க மட்டும்தான் அவங்க வந்திருக்காங்க. மீறி அவங்கள ஏதாவது பேசுனீங்க, அவ்வளவு தான், உங்க மரியாதை போயிடும். நானும் உங்க பொண்ணுத்தான், உங்களோட குணம் நல்லாவே தெரியும். அவங்களும் எல்லாம் தெரிஞ்சுத்தான் வந்திருக்காங்க என்று பேசிக்கொண்டு இருந்த மகளை நோக்கி, பொட்டச்சிக்கு எவ்வளவு திமிரா? அப்பாவை பார்த்து எதிர்த்தா பேசுற? அப்பா, இவளை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்ற என் இரண்டாவது வாரிசான மகன் மணி அப்பனுக்கு தப்பாதவனாக வந்தான். என்னடா நீ மட்டும் என்ன? யாரு வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, சட்டப்படி யாரும் திருமண விஷயத்துல தலையிட முடியாது. நீங்களா சம்மதிச்சு கல்யாணம் செய்து வச்சா உங்களுக்கு மரியாதை இல்லையா? எனக்கு கவலை இல்லை, நான் அவரை இங்கே இருந்து போய் கல்யாணம் செஞ்சுக்குவேன். அப்படி மட்டும் அவனை திருட்டுத்தாலி கட்டிக்கிட்ட உன் ஆத்தாவை கட்டிக்கிட்டவன் கதை தெரியுமா? அந்த மாதிரி இவனுக்கும் நடக்கும், ஜாக்கிரதை. யோ, உனக்கும் சேர்த்துத்தான் சொல்றேன், புரிஞ்சுதா? என் கணவனை எதிர்த்து ஏதோ சொல்ல வந்த மாப்பிள்ளையை கையமர்த்தி, என் மகளே, உங்க புத்தி எப்படி போகும்? அப்படி ஏதாவது தகுடு தத்தம் செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நானே என் புருஷன் மண்டைய 2 துண்டா உடைச்சிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கு ஆதாரமா நீங்க முன்ன செஞ்ச எல்லா அடாவடித்தனங்களை புட்டு புட்டு வச்சிடுவேன். முன்ன நீங்க மாட்டாத சட்ட பொந்தையெல்லாம் நான் அடைச்சிடுவேன். பின்ன நான் புகழ்பெற்ற லாயரோட ஜூனியர். உங்களை மாதிரி ஜென்மங்களுக்கு புத்தி சொல்லவும் இதோ இங்க மௌனமா உள்ளேயே உருகி செத்துக்கிட்டு இருக்கிற என்னோட அம்மா மாதிரியான ஜீவன்களுக்கு விடிவு தரணும்னே இந்த படிப்பு படித்தது என்ற என் மகளின் வார்த்தைகள் எனக்கு தெம்பு தந்தது. என் கணவர் மகளின் பேச்சில் தன் பேச்சின் திறனை இழந்து நின்றது. உள்ளே நுழைந்த என் கடைசி மகன் ஆதி அங்கு செல்வம் குடும்பத்தை பார்த்து, வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? நீங்கள் வரப்போகிறது எனக்கு தெரியாமல் போச்சு, இல்லைனா இங்கே இருந்திருப்பேன் என்று சகஜமான மாப்பிள்ளையோடு பேசியது என் வயிற்றில் பால் வார்த்தது. ஆண்டவா, ஒரு மகனையாவது நல்ல ஆண்மகனாக படைத்தாயே. அவங்க அப்பவே வந்துட்டாங்க. ஆதி, செல்வம், அத்தை, மாமா, நீங்கள் இந்த வாரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் என்னோட வீட்டிலேயே இருக்கேன். அதுதான் நம்ம எல்லோருக்கும் நல்லது. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கும் முன்னாடியே எழுதி வச்ச கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிடுறேன். உங்களுக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நீங்கள் பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் ஒன்றுமே தரலை, மன்னிச்சிடுங்க என்று தன் தந்தையையும் மூத்த தம்பியையும் ஒரு ஏளன பார்வை பார்த்து கொண்டே பேசியதும் என் வயிற்றில் பாலை வார்த்தது. என் மகள் என்னை போல் இல்லை. அவள் நல்ல முடிவை எடுத்திருக்கிறாள். என்னை போல் கோழை அல்ல. வள்ளியின் முகத்தை பார்த்து பொன்முறுவலுடன், அம்மா, இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை கல்யாணமாகி போகும் வீடு புகுந்த வீடுனாலும் கூட அதுவும் உன்னோட வீடு தான். அங்கே நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கட்டின கணவனாயிருந்தாலும் சரி, நீ எப்போ வேணுமானாலும் அங்கே உன் வீட்டுக்கு வரலாம். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மனுஷங்க தான். நீ எங்கள் கூடவே கடைசி வரை சேர்ந்து இருக்கலாம் என்ற என் மகளை தொடர்ந்த செல்வமும், அத்தை, சாதனா இப்போ சொன்னதை தான் நானும் சொல்கிறேன். அதோட நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி எந்த கவலைப்பட வேண்டாம். அவள் என்னோட மனைவின்னு ஆயிட்டா.
நான் உரிமையாக அவளோட நியாயமான எல்லா செயலுக்கும் ஒரு துணையாக நின்று அவளோட எண்ணப்படி நல்ல முறையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன். அதே நேரம் எங்கள் குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படின்னு உறுதி தரேன் என்று சொன்னது எனக்கு சொர்க்க வாசல் கண்டது போல் சந்தோஷத்தை தந்தது. மாமா, நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று செல்வம் சொல்லும்போது முகத்தை திருப்பிக் கொண்ட என் கணவன் ஒரே நாளில் திருந்தும் ஜென்மம் இல்லை என்று நிரூபித்தார். என்ன அக்கா மாமா அப்படி சொல்லிட்டீங்க? எங்கிட்டையும் கொஞ்சம் மனுஷத்தன்மை இருக்கு. நான் அம்மாவை பார்த்துக்குவேன். ஆனால் அவங்க நினைச்சப்போ உங்கள் கூட வந்து தங்குவாங்க. நான் எல்லாத்தையும் மௌனமாக பார்த்துக்கிட்டு மனசுலேயே அக்காவை மாதிரி புழுங்கிட்டு இருந்ததுக்கு முடிவா இன்னும் 2 மாசத்துல ட்ரைனிங் முடிஞ்சதும் பெங்களூரில் போட்டுடுவாங்க. அவங்கள நான் எங்கே போனாலும் கூடவே கூட்டிக்கிட்டு போயிடுவேன். அக்கா மாமா, அத்தை என்று கூறிக்கொண்டே என்னை பார்த்தபோது நான் வரவில்லை என்று என் கண்களால் சொன்னதை புரிந்து கொண்டு, வாங்க நம்ம வெளியே போய் கல்யாணம் முடிவு பண்ணதுக்கு சாப்பிடலாம், நான் தான் ட்ரீட் தருவேன் என்று அவர்களை அழைத்து கொண்டு சென்றதையும் செல்வத்துடன் கைகோர்த்து சென்ற மகளையும் நிறைவுடன் பார்த்தேன். அம்மா கவலைப்படாதே, இன்னும் 1 வாரம்தான். என் வேலை என் கையில் கிடைத்ததும் நீ என் கூட வரியா? ஆதி கேட்கவும் என் கணவன் வாசு கோபமாக பார்க்க, அம்மா சொல்லுமா, அங்கே ஏன் பார்க்குற? எதுவும் உன் இஷ்டம். இனிமேலாவது உன் இஷ்டப்படி நட, சரியா? அவள் அப்பொழுதும் பதில் சொல்லவில்லை, மௌனமாகவே இருந்தாள். என்னடி அப்படி பார்க்குற? போ, எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை பார்த்துக்க என் புள்ள மணி இருக்கிறான். வாசு திமிரி கொண்டு சொன்னதும் வள்ளியின் மனம் தூண்டிலில் சிக்கிய மீனாய் துடித்தது. 1 வாரம் கழித்து கடைக்குட்டி ஆதி தன் அம்மாவை தன்னுடனே அழைத்து சென்றான். அவன் வேலையில் இடமாற்றமாகி தன் அம்மாவை ஃப்ளைட்டில் அழைத்து சென்றான். வள்ளியின் மனம் ஆனந்தத்தில் மிதந்தது. இருந்தாலும் பழக்க தோஷம் போகாது என்பது போல் அவள் மனதில் மீண்டும் கலக்கம். இம்முறை அது வாசுவுக்காக இருந்தது. என தான் கொடுமை செய்தாலும் தன் கணவனும் 2வது மகனும் எப்படி இருக்கிறார்களோ என்ற கவலை அவ்வப்போது அவள் மனதிற்குள் வந்து வந்து போனது. ஆம், வள்ளி வாங்கி வந்த வரம் அப்படி, எதையாவது நினைத்து கலங்க வேண்டும் என்று. ஆனால் கூடிய விரைவில் வாசுவும் மணியும் மனம் திருந்தி இவர்களை தேடி வரத்தான் போகிறார்கள். வள்ளியின் மனம் சந்தோஷத்தில் நிறையத்தான் போகிறது. வள்ளி வாழ்வில் இனி எல்லாம் வசந்தமே. நன்றி. இந்த கதையினை ஒரு இணையத்தில் படித்தேன். இதில் சில மாற்றங்களை செய்து, சில வார்த்தைகளை நீக்கி, சில வசனங்களை இணைத்து இந்த கதையினை சற்று பெரிதாக மாற்றி அமைத்துள்ளேன். கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி. இதில் சிறிது மாற்றமே நான் செய்தது. முழு கதையும் இணையத்தில் படித்தது.